ஒரு லவ் ஜோடி கிட்டத்தட்ட 1 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு வந்து பணக்கார வீட்டு பொண்ணு அப்படிங்கிறதுனால இந்த பையனுக்கு வந்து மொபைல், காலேஜ் ஃபீஸ், பைக்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவை விட அதிகமா இந்த பொண்ணு தான் பாத்துக்குது. இந்த பையனுக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்துட்டு இந்த பொண்ணை கலட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னமோ சொல்லி அந்த பொண்ணை வெறுப்பேற்றி அந்த பொண்ணை வந்து கலட்டி விடுறான். அந்த பொண்ணு சாப விடுது. இந்த மாதிரி உன்னை இப்படி வச்சுக்கிட்டேனே, இப்படி பாத்துக்கிட்டேனே, என்னை விட்டுட்டு இப்படி போறியே, நீ ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சாப விடுது. அந்த பையன் கரெக்டா 2 மாசத்துல இறந்து போறான். அந்த இறந்து போன செய்தி அந்த பொண்ணுக்கு கிடைச்ச உடனே அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுது. என்னை ஏமாத்தினால அவன் செத்து போட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சாப விடுது. அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு வந்து இந்த உனக்காக அவன் எழுதின லெட்டர் அப்படி சொல்லிட்டு அந்த லெட்டர் வந்து அந்த பொண்ணு கையில கொடுக்குது. அந்த லெட்டர் என்ன எழுதியிருக்க அப்படின்னா, அந்த பையனுக்கு கேன்சர் இருக்கு, அந்த பையன் அதனாலதான் வந்து அந்த பொண்ணு விட்டுட்டு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த பையனே எழுதியிருக்கான். அம்மோ, இதுக்கப்புறமா நான் உன்னை லவ் பண்ணா நான் செத்து போனா நீ தாங்க மாட்டேன், அதனாலதான் நான் உன்னை விட்டு போறேன். அந்த பையன் எழுதின ஒரு வார்த்தை அந்த பொண்ணை கதற வைக்குது. அம்மோ பாத்தியா, நான் செத்தா கூட உன்னை சந்தோஷமா வச்சுக்குவேன் நான் சொன்னேனே, அதே மாதிரி உன்னை சந்தோஷமா வச்சிருக்கேன், ஐ மிஸ் யூ அப்படின்னு போட்டுட்டு அடுத்த ஜென்மமாவது எனக்கு நோய் இல்லாம நான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்கேன்.